ஏய் காந்தாரி, நீ ஜடு, இப்போ நீ மணியாக மாறி என் கையில் விளையாடுற. நீ 6 முடிச்சோ காலையில் என்கிட்ட நீ மாட்டிக்கின. அப்பயே சொன்னேன், என்னை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு. நீ கேட்டிருந்தா தானே. தலைவிதி கையில் மணியாக மாறி அழகுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் ஒன்று. நீ இப்படி அழகாகவே இரு, மணியாக மாற்றி என்ன பண்ணுறது? நீ சொன்னால் கேட்குறியா? யார் சொன்னால் கேட்க மாட்டேன். அரே வா காந்தாரி, ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு. என்ன ஏதோ வேறு க்ரீம் என்ன போட்டியா? சரி காந்தாரி, இன்னைக்கு போட்டி இருக்கு, ஞாபகம் இருக்கு தானே? இதா இது ஜடு நம்ம 2 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் மணியாக மாற்றி என் கையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். அழகா இருக்கா காந்தாரி? சொல்லு காந்தாரி. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ட்ரெஸ்ஸு அழகாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை எக்கான்னு கொட்டையும் இடையே சொல்லக்கூடாது. இது நமக்குள்ளே இருக்கணும், யாருக்கும் ஜடுன்னு சொல்லக்கூடாது. ஏய் மாயா, கொஞ்சம் திரும்பி பாரு, என் ட்ரெஸ் அழகாக்குதா? நான் கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணேன். என் அசுரத்தோடிக்கிட்ட கொஞ்சமாக டிசைன் பண்ணிவிட்டாங்க. அழகாக இருக்கா? சரி மாயா. ஆமாம் மாயா, உன் கையில் என்னமோ இருக்கே, என்ன அது? என்னது ஜடுவா? ஜடுவை என்ன பண்ண நீ? உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சா? அவளை மணியாக மாற்றி உன் கையில் போட்டிருந்தா அவளை யாரும் தேட போகிறாங்க. சரி என்ன பண்ணு, நான் போகிறேன். ஐயோ ஜடு ஒன்று வச்சுக்கோ ஜடு. நம்மாயா சைட்டை நடிச்சுட்டு நம்மாயா நீலாம் ஹேப்ஸால் ஒரு மனசு. நீலாம் கால் தூசி கூட நீ வரமாட்டேன். நீ என்னை பற்றி ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்கிறியா? உன் ரகசியமே கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ ஒன்று யார் வந்து காப்பாற்றுறாங்க? என்னை காப்பாற்றுங்க. நான் ஜடுவில் இருக்க மணிலேருந்து என்னை காப்பாற்றுங்க, பயமாக இருக்கு. ஜடு வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம் யாருக்கும் இது இல்லை. இந்த ஸ்டோர் ரூம் நான் வந்த போது முடிந்தான் இருக்குது. ஜடு இங்கே வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜடு இங்கேயும் மாட்டி வச்சுட்டு போயிடலாம். எங்கே மாட்டலாம்? அந்த இடத்துல மாட்டி வைக்கலாம். பாய் ஜடு, நீ பத்திரமா இங்கே இருக்கணும். யார் ஒன்று 3 தொடரானோ அப்போ தான் நீ வெளியே வருவேன். ஜடு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பிரச்சனை, அந்த கிழவியை பேசி போட்டு தரணும் தான் நம்ம நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கள சாவடிக்க முடியும். நாளைக்கு மகா கும்ப அமாவாசை. நாளைக்கு நைட்டு ஏதோ பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி இது 2-3 பேரும் சாவடிச்சிடலாம். நம்மளுக்கும் ரத்தம் குடிச்ச மாதிரி ஆகும், காந்தாரிக்கும் நல்லபடியாக இருந்த மாதிரி ஆகும். என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஓ சாமி, நான் ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கேன் உங்களை காணக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை சாமி. யார்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ தான் அதுக்கு பதில் கூறணும் சாமி. என்ன இந்த வழக்கத்தை ஏற்றுக்கோங்க. பார்வை வேதாசிரியம்மா, உங்கள் வீட்டில் துஷ்ட சக்தி இருக்குது. அதனால தான் உங்கள் வீடு 2ஆக பிரிஞ்சிருச்சு. அது எப்போ வந்து கால் வச்சிச்சோ அப்பயும் உங்கள் வீடு 2 துண்டாக மாறிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது.
ஜஸ்ட் சத்தி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிருச்சு. அது போனால் நீங்கள் துர்க்கை அம்மன் கையில் இருக்கிற அந்த திருசூலத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வைக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் கிடச்சி வச்சு சத்தி போகும். சரி குருசாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். குருதேவா சொன்ன மாதிரி துர்க்கை அம்மன் கையில் இருக்கிற அந்த திருசூலத்தை எடுத்துன்னு வந்து நாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சா தான் வீட்டுக்கு திசை சத்தி போகும். அது எப்படி முடியும்? துர்க்கை அம்மன் சுவாமி ரொம்ப தூரமாக இருக்குது. நான் போயிட்டு வரத்துக்குள்ள வீட்டில் ஏதோ அசமாதி ஆயிடுச்சுன்னா இந்த செடி வேறு எங்கே போயிட்டான்னு தெரியல. அவளும் நானும் இந்த மாயா மொத்தம் அப்படின்னு சொல்ல வேணாம். அவங்க ஒன்றும் நல்லா செய்வோம். நான் அவங்களே போய் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. இங்கே வந்துட்டுங்க. துர்க்கை அம்மன் சுவாமிங்க தான் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற வேலையை எடுத்துடலாம். நம்ம வீட்டுக்கு ஓம் டம் நம் துர்கா நமக. துர்கை சாமி, இங்கே எங்கள் வீட்டுக்கு துஷ்ட சக்தி போகணும். அதுக்கு உங்களோட வேலை வேணும் நான் எடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க. என் குடும்பம் நல்லா இருக்குனால தான் நான் பண்ணேன். நான் அதை வைக்கிறேன். எந்த துஷ்ட சக்தி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. முடிக்க ஓடுங்க, ஓடட்டும். ஓடிக்கண்டா.